இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். மணி நைட்டு கரெக்ட்டா 1. வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் தூக்கமே வரல. கண்டிப்பா வந்திருக்காது. மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம் ஓடிட்டு இருக்கும். கரெக்ட். அந்த ரூம்ல ஃபுல்லா இருட்டு. உங்க முகத்துல மட்டும் அந்த மொபைல் போனோட வெளிச்சம் படுது. வாட்ஸ்அப்ப ஓபன் பண்றீங்க. நீங்க ரொம்ப எதிர்பார்க்கிற அந்த குறிப்பிட்ட நபரோட சேட்டை ஓபன் பண்றீங்க. ஆமா, மேல அந்த ஆன்லைன் அப்படிங்கிற வார்த்தை தெரியும். அதான், அவங்க ஆன்லைன்ல இருக்காங்க. ஆனா நீங்க அனுப்புன மெசேஜுக்கு எந்த ரிப்ளையும் இல்ல. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தவிப்பு. அதாவது யாரிடம் இவ்ளோ நேரமா பேசிட்டு இருக்காங்க? ஒருவேளை நமக்கு குட் நைட் சொல்ல மறந்துட்டாங்களா? அல்லது வேணும்னே நம்மள அவாய்ட் பண்றாங்களான்னு தோணும். ஆமா, அந்த 1000 கேள்விகள் ஓடும். ஒரு கட்டத்துல உங்க ஈகோவெல்லாம் ஓரமா வச்சுட்டு, என்ன தூங்கலையா, பிஸியா அப்படின்னு மறுபடியும் ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க. உடனே ப்ளூ டிக் விழும். பாத்துட்டாங்க. ஆனா அந்த டைப்பிங் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வரவே வராது. வரவே வராது. 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும், எந்த பதிலும் வராது. அப்போ உங்களுக்குள்ள ஒரு மூச்சு திணறல் வரும் பாத்தீங்களா? நாம என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வலி. அது என்ன சொல்றது, ரொம்ப ஒரு கொடூரமான உணர்வு. உங்க மொத்த சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோலும் வேற ஒருத்தரோட கையில மாட்டிக்கிட்ட மாதிரியான ஒரு கயறு நிலை அது. சரியா சொன்னீங்க. அந்த வலியிலிருந்து உங்களை மீட்டு, குப்பையில கிடக்கிற உங்க சுயமரியாதையை தூக்கி மறுபடியும் ஒரு சிம்மாசனத்துல உட்கார வைக்கிறதுக்கான ஒரு பயணம் தான் இந்த ஆழமான அலசல். கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதுக்காக நாம இன்னைக்கு என்ன மாதிரியான ஆதாரங்களை அலச போறோம் தெரியுமா? நவீன பரிணாம உளவியல், அதாவது எவல்யூஷனரி சைக்காலஜி ஆய்வுகள், அப்புறம் மனிதர்களோட முடிவுகளை தீர்மானிக்கிற பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், மற்றும் மாபெரும் ராஜதந்திரியான சாணக்கியர் சொன்ன வித்தைகள். ஓஹோ, ரொம்ப ஆழமான சோர்சஸ் இது. அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா பேச போறோம். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, காதல் அப்படிங்கிறது வெறும் உணர்வு கிடையாது. அது 2 மனசுக்கிடையில நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான உளவியல் மற்றும் ராஜதந்திர விளையாட்டு. ஓ, ஒரு கேம் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, இங்க உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிறவங்க கண்டிப்பா தோத்து போடுவாங்க. யார் தன்னோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணி அறிவால யோசிக்கிறாங்களோ அவங்க தான் இதுல ஜெயிக்கிறாங்க. சரி, இத கொஞ்சம் விரிவாவே பிரிச்சு பாப்போம். நீங்க ஏன் முதல்ல இந்த அளவுக்கு அவமதிக்கப்படுறீங்க? உங்க மதிப்பு எங்க குறையுது? இந்த ஆழமான அலசலோட ஆதாரங்கள் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, அளவுக்கு அதிகமான அவைலபிலிட்டி. அதாவது எப்ப கூப்பிட்டாலும் உடனே போய் நிக்கிறது. அதான், ஒருத்தர் கூப்பிட்ட குரலுக்கு எப்பவுமே ஓடி போய் ஆஜராகிறது. அவங்க மெசேஜ் பண்ணா அடுத்த செகண்டே ரிப்ளை பண்றது. இது ஏன் தப்புன்னு சொல்றாங்க? இப்ப பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற சப்ளை அண்ட் டிமாண்ட் விதி எடுத்துக்கோங்களேன். மார்க்கெட்ல எது அதிகமா கிடைக்குதோ அதோட மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. தண்ணி மாதிரி. கரெக்ட். ஆனா எது ரொம்ப தட்டுப்பாடா இருக்கோ அதோட விலை அதிகம், வைரம் மாதிரி. மனித உறவுகளுக்கும் இது 100% பொருந்தும். நீங்க எப்பவுமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தா அவங்க உங்களை ஒரு கேரண்டி செய்யப்பட்ட விஷயமா எடுத்துக்குவாங்க. ஓஹோ, டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கறாங்களே அதுவா? ஆமா, உங்க நேரத்துக்கு அங்க எந்த மதிப்புமே இருக்காது. நீங்க எப்படியும் அங்கேயே போக மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும். ஒரு நிமிஷம் இருங்க. இங்க நான் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க விரும்புறேன். இப்போ உண்மையான காதல்ல நாம அவங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கணும் தானே நினைப்போம். அது பொதுவான ஒரு எண்ணம் தான். எனக்கு பிடிச்ச ஒருத்தருக்காக நான் ஓடி போய் நிக்கிறது அன்போட வெளிப்பாடு தானே. நான் ஏன் அங்க உட்காந்து கணக்கு பார்க்கணும்? இது கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மேனிபுலேட்டிவா தந்திரமா தெரியலையா? இது தந்திரம் கிடையாது. இது மனித மூளையோட அடிப்படை வடிவமைப்பு. மனித மூளையோட அறிவாற்றல் சுமை, அதாவது காக்னிட்டிவ் லோட் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். காக்னிட்டிவ் லோட் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது மூளை எப்பவுமே கணிக்கக்கூடிய விஷயங்களை, பிரிடிக்டபிள் விஷயங்களை ரொம்ப ஈஸியா எடுத்துக்கும். நீங்க எப்பவுமே கிடைப்பீங்க, உங்க உலகமே அவங்கள சுத்தி தான் இயங்குதுன்னு அவங்க மூளை கணிச்சிட்டா அந்த மூளைக்கு சலிப்பு தட்டிடும். ஓ, போர் அடிச்சிடும் சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. உங்களை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இருக்காது. இங்க தான் மர்மத்தின் உளவியல், அதாவது சைக்காலஜி ஆஃப் மிஸ்ட்ரி வேலை செய்யுது. நீங்க உங்களை பத்தி யோசிக்க வைக்கணும். ஓஹோ, இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரி. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு வெப் சீரிஸோட எல்லா எபிசோடுகளையும் ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ணிட்டா நாம என்ன பண்ணுவோம்? மொத்தமா பார்த்துட்டு அவ்வளவுதானு தூங்கிடுவோம். அதான், ஒரே நாள்ல ஃபுல்லா பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் அதே மறந்துடுவோம். ஆனா வாரத்துக்கு ஒரு எபிசோடுன்னு அவங்க ரிலீஸ் பண்ணும்போது அந்த சஸ்பென்ஸ் நம்மள பைத்தியமாக்கும். கரெக்ட். அடுத்து என்ன நடக்கும், அவன் ஏன் அப்படி பண்ணா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட விவாதிப்போம். ஒரு மாசம் ஃபுல்லா அதையே நினைச்சிட்டு இருப்போம். நீங்க சொல்றது என்னன்னா, நாம அந்த வீக்லி ரிலீஸ் மாதிரி இருக்கணும். பிஞ்ச் வாட்ச் பண்ற மாதிரி ஒரே நாள்ல எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது. சரியா? மிக சரியான ஒப்பீடு. இத நரம்பியல் ரீதியா பாத்தீங்கன்னா,
மூளையில டோபமின் ப்ரெடிக்ஷன் எரர் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும். டோப்பமின் ப்ரெடிக்ஷன் எரர் பேரு கொஞ்சம் பெருசா இருக்கே. விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயம் நாம எதிர்பார்த்தபடியே நடந்துட்டா மூளையில டோபமைன் சுரக்கிறது நின்னுடும். ஆனா ஒரு சின்ன மர்மம் இருக்கும்போது அல்லது எதிர்பாராத நேரத்துல ஒரு மெசேஜ் வரும்போது மூளையில டோபமைன் ரொம்ப அதிகமா சுரக்கும். ஓ, அதனாலதான் அந்த த்ரில் இருக்கு. ஆமா, அதனால தான் உங்களை ஒரு திறந்த புத்தகமா வச்சுக்க கூடாதுன்னு உளவியல் சொல்லுது. 3வது வாரத்திலேயே உங்க கடந்த கால காதல் தோல்வி, குடும்ப பிரச்சனைகள், நான் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்க்க கூடாது. ஆமா, நிறைய பேர் செய்யற மிகப்பெரிய முட்டாள்தனமே இதுதான். நான் அவங்கிட்ட ரொம்ப நேர்மையா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தங்களோட பலவீனங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அது அவங்களுக்கு நேர்மையா தெரியலாம். ஆனா கேக்குற நபருக்கு, ஓஹோ இவ்ளோதானா இவன் பலவீனமான ஆளு, இவனுக்கு வேற யாரும் இல்ல அப்படின்னு ரொம்ப ஈஸியா எடை போடுறதுக்கு நாமே ஒரு வாய்ப்பு கொடுத்துடுறோம். இதத்தான் சாணக்கியர் ரொம்ப அழகா சொல்றார். ஒரு அரசனோட பலம் அப்படிங்கிறது அவனோட படையில மட்டும் இல்ல, அவனோட மனசுல என்ன நடக்குது அப்படிங்கிறத எதிரியால கணிக்க முடியாத அந்த ரகசியத்துல தான் இருக்குன்னு சொல்றார். வாவ், பியூட்டிஃபுல். நீங்க ஒரு பசிபிக் பெருங்கடல் மாதிரி ஆழமான ரகசியங்களை கொண்டு இருக்கணும். உங்க லட்சியங்கள், உங்க வருத்தம் எல்லாம் அந்த ஆழத்தில் இருக்கணும். ஆனா வெளிய பார்க்க சலனமில்லாத ஒரு சின்ன அமைதியான குளம் மாதிரி தெரியணும். கரெக்ட். நீங்க கணிக்க முடியாத ஒருத்தரா மாறும்போது தான் அவங்க உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. இங்கேதான் விஷயம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஆனா ஒருவேளை இந்த ஆழமான அலசலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஏற்கனவே ஒரு திறந்த புத்தகமா இருந்து உங்க மதிப்பை இழந்து இப்ப அவங்களோட உதாசீனத்தை சந்திச்சிட்டு இருக்கீங்கன்னா அடுத்து என்ன பண்றது? இது நிறைய பேரோட நிஜ நிலைமை. சண்டை போடலாமா, இல்ல ஏன் என்ன காயப்படுத்துறேன்னு சொல்லி கெஞ்சலாமா? இதை எப்படி சமாளிக்கிறது? இது ஒரு ரொம்ப முக்கியமான கட்டம். உங்க சுயமரியாதையை நீங்க மீட்டெடுக்க வேண்டிய இடம் இதுதான். இங்க ஆதாரங்கள் மிக தெளிவா ஒரு விதியை முன்வைக்குது. என்ன விதி அது? அன்பிற்காக ஒருபோதும் பிச்சை எடுக்காதீங்க. பரிதாபமும் காதலும் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் உங்களை வேணும்னே தவிர்க்கிறார், ஆன்லைன்ல இருந்தும் உங்களுக்கு பதில் சொல்லல அப்படின்னா உங்க ஈகோவை விட்டுட்டு ப்ளீஸ் என்னாச்சுன்னு கதறி அழுத தோணும். கண்டிப்பா தோணும். அந்த வலி அப்படி. ஆனா ஒரு நிமிஷம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. கெஞ்சுறதால எப்பதாவது மரியாதை கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்காது. மாறா அது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அதிகாரத்தை தான் கொடுக்கும். இவன் நமக்கு அடிமையாயிட்டான் அப்படிங்கிற அகந்தைய தான் தூண்டும். ஆமா, உண்மை அதுதான். ஆனா அதையும் மீறி நமக்கு ஒரு பதப்பதப்பு வருதே. அவங்க நம்மள விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல நம்ம திரும்ப திரும்ப மெசேஜ் பண்றோம். இதை எப்படி நிறுத்துறது? இந்த இடத்துல தான் உளவியல்ல ரொம்ப சக்தி வாய்ந்த நோ கான்டாக்ட் ரூல், அதாவது தொடர்பை துண்டிக்கும் கலையை நீங்க கையில் எடுக்கணும். எங்க உங்களுக்கு மரியாதை இல்லையோ, எங்க உங்க அன்பு உதாசீனப்படுத்தப்படுதோ அங்க எந்த விளக்கமும் கேட்காம அமைதியா விலகணும். அப்படிதானே? ஆமா, முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட அமைதியா விலகிடுங்க. மெசேஜ், கால் பண்ணக்கூடாது. அவங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை கூட நீங்க பார்க்கக்கூடாது. நீங்க ஒரு ஆவியா மாறிடணும், கோஸ்ட் ஆயிடணும். சீரியஸாவா? இதுதான் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. நாம் அப்படியே எதுவும் சொல்லாம விலகி போனா அப்படா தொல்ல விட்டது அப்படின்னு அவங்க பாட்டுக்கு சந்தோஷமா வேற வேலையை பார்க்க போயிட மாட்டாங்களா? அதான் எல்லாரும் பயப்படுறது. இது அவங்களுக்கு நாமளே எடுத்து கொடுக்கற சுதந்திரம் ஆகிடாதா? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. மனித மூளையோட இழப்பு குறித்த பயம், அதாவது லாஸ் அவர்ஷன் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறது நீங்க கவனிக்கணும். நீங்க விலகும்போது அவங்க மூளைக்குள்ள ஒரு 3 வாரத்துல மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். 3 வாரம்? என்ன நடக்கும்? முதல் வாரம் அவங்க ஈகோ சந்தோஷப்படும். இவன் எங்க போக போறான், 2 நாள் கழிச்சு அவனே வந்து கெஞ்சுவான் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, அது முதல் வாரம். அப்புறம் 2வது வாரம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் வர ஆரம்பிக்கும். எப்பவும் பைத்திய மாதிரி சுத்திட்டு இருப்பானே, நிஜமாவே போயிட்டானா, ஒருவேளை நாம அதிகப்படியா உதாசீனப்படுத்திட்டோமா அப்படின்னு அவங்க ஈகோ லேசா அடி வாங்கும். அடா, அப்படியா? ஆமா, 3வது வாரம் இங்கதான் இந்த டோபமைன் ப்ரெடிக்ஷன் எரர் உச்சத்தை அடையும். ஒரு பொருளை நாம நிரந்தரமா இழந்துட்டோமோ அப்படிங்கிற பதைப்பதைப்பு அவங்கள உலுக்கி எடுக்கும். இவன் வேற யாரையாவது காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா அப்படிங்கிற சந்தேகம் வரும். ஓஹோ, ரிவர்ஸ் சைக்காலஜி மாதிரி. எக்ஸாக்ட்லி. உங்களை வேணுனே விலக்கி வச்சவங்க இப்போ உங்களை தேடி வருவாங்க. வாவ், அதாவது ஒரு உறவுல எந்த தயக்கமும் இல்லாம யாரால விலகி போக முடியுதோ அவங்க கிட்ட தான் அந்த உறவோட முழு கட்டுப்பாடும் இருக்கும் அப்படிங்கறது இது ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. கண்டிப்பா. விலகி போறது ஒரு பெரிய பவர். உதாசீனப்படுத்தப்பட்டா அன்ப கெஞ்சி வாங்கக்கூடாது. விலகி சென்று உங்க அமைதியால அவங்க மூளையில ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஆனா ஒருத்தரை விட்டு விலகி போக நமக்கு மிகப்பெரிய தைரியம் வேணுமே. அந்த தைரியம் உங்களுக்கு எங்கிருந்து வரும்? அது சும்மா வந்துராது. சும்மா வீம்புக்கு விலகி இருந்தா உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும்.
அந்த தைரியம் உங்க வாழ்க்கை லட்சியத்தின் மீது நீங்க வைக்கிற காதல்ல இருந்து தான் வரும். முற்றிலும் உண்மை. காதலை விட உங்கள் லட்சியத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் முன்னுரிமை கொடுங்க அப்படிங்கிறது தான் அடுத்த முக்கிய விதி. இதை வெறும் ஒரு மோட்டிவேஷன் பேச்சா நீங்க எடுத்துக்க கூடாது. இதுல ஒரு எவல்யூஷனரி சயின்ஸ் இருக்கு இல்லையா? இது மனித பரிணாம வளர்ச்சியோட ஒரு அங்கம். ஆரம்பகால மனிதர்கள்ல யார் ஒருத்தன் அதிக வலிமையோடும் வளங்களோடும் இருந்தானோ அவனையே பெண்கள் தங்களோட துணையா தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அதுதான் அவங்க சந்ததிக்கு பாதுகாப்பை தரும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டெஸ்ட். கரெக்ட். இன்றைய நவீன உலகத்திலையும் அதே மூளைதான் வேலை செய்யுது. இத விளக்க நம்ம குறிப்புகள்ல இருக்கிற ஒரு நிஜ கதைய பாப்போம். ஒரு பையன் ஒரு பொண்ண உயிர்க்குயிரா காதலிக்கிறான். நைட்டு 2 மணிக்கு அவ அழுதுகிட்டு கால் பண்ணா. இவன் உடனே பதறி அடிச்சிட்டு ஓடுவான். ஆமா, மறுநாள் காலையில தனக்கு இருக்கிற ஒரு முக்கியமான இன்டர்வியூவை கூட கேன்சல் பண்ணிட்டு அவளை சமாதானப்படுத்த ஓடுறான். தன் கரியரை விட அவளோட சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிறான். இது பார்க்க ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கலாம். ஆனா 3 வருஷம் கழியுது. அவனுக்கு வேலை இல்ல. அந்த பொண்ணுக்கு வீட்ல மாப்பிள்ளை பாக்குறாங்க. அவ என்ன சொல்றா தெரியுமா? நீ என்னையே சுத்தி வந்தா எப்படி? உனக்கென்று ஒரு லட்சியம் வேண்டாமா? உன்னை நம்பி நான் எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டுட்டு கை நிறைய சம்பாதிக்கிற இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அதை கேட்கும்போது நமக்கு அந்த பொண்ணு மேல சம கோபம் வரலாம். ஆனா எவல்யூஷனரி சைக்காலஜி படி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எடுத்தது ஒரு தற்காப்பு முடிவு, ஒரு சர்வைவல் டிசிஷன். ஓ, அவங்க மூளை அப்படி ப்ரோக்ராம் ஆயிருக்கு. ஆமா. சமூகத்தோட நிதர்சனம் என்னன்னா வெறும் வார்த்தைகளை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட முடியாது. பொருளாதாரமோ ஒரு தீர்க்கமான லட்சியமோ இல்லாதவனோட காதலை இந்த உலகம் ஒரு அற்பமான விஷயமா தான் பார்க்கும். நான் உனக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற சினிமா வசனங்கள் நிஜ வாழ்க்கையில கரண்ட் பில் கட்டவோ இக்கட்டான சூழ்நிலையில மெடிக்கல் செலவு பண்ணவோ கண்டிப்பா உதவாது. ஆஹா, இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இத ஒரு சித்திரமா சொல்லணும்னா, ஒருத்தன் தன் காதலியே உலகமா நினைச்சு அவளை சுத்தி சுத்தி வரும்போது அவன் ஒரு ரோமியோவா தெரிவான். ஆனா அவன் தன் லட்சியத்தை நோக்கி வெறித்தனமா ஓடும்போது அவன் ஒரு ராஜாவா தெரிவான். ரொம்ப அருமையான ஒரு அனாலஜி இது. உங்க லட்சியம் உங்களை ஒரு ராஜாவா மாத்தும். அந்த தன்னம்பிக்கை தான் எதிரில் இருக்கிறவங்களுக்கு உங்க மேல ஒரு பிரம்மாண்டமான ஈர்ப்பை உருவாக்கும். மிக அருமையான வார்த்தைகள். உங்க முதல் காதலி உங்க லட்சியமா இருக்கணும். நீங்க உங்க கெரியர் மேல காட்டுற வெறி இவன் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவான் அப்படிங்கிற நம்பிக்கையை தரும். அந்த பாதுகாப்பு உணர்வு காதலை 100 மடங்கு அதிகரிக்கும். சரி, நாம லட்சியத்தை நோக்கி ஓடுறோம், அதெல்லாம் விட்டுடுவோம். இப்போ ஒரு நபர் உங்ககிட்ட வராங்க. நான் உனக்காக உலகத்தையே எதிர்ப்பேன், என் குடும்பத்தையே பகைச்சிட்டு உன்னோட வருவேன் அப்படின்னு கண்ணீர் மல்க சொல்றாங்க. நாம உடனே மெல்ட் ஆயிடுவோம். ஆமா, அந்த வார்த்தைகள்ல உள்ள உணர்ச்சிகளை பார்த்து நாம அப்படியே உருகிடுறோம். இந்த இடத்துல அந்த வார்த்தைகளை எப்படி நம்புறது, அவங்களோட உண்மையான நோக்கத்தை எப்படி சோதிக்கிறது? இங்கதான் மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. வார்த்தைகளை நம்பாதீங்க, செயல்களை கவனிங்க. நம்ம மூளையோட இன்னொரு குறைபாடு என்னன்னா காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அதாவது ஒரு நபர் நமக்கு துரோகம் பண்றார் அல்லது மதிக்கல அப்படிங்கிறதுக்கான தெளிவான அறிகுறிகள், அந்த ரெட் ஃபிளாக்ஸ் தெரிஞ்சாலும் நம்ம மனசு அதை ஏத்துக்க மறுக்கும். அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல, ஏதோ சூழ்நிலை அப்படின்னு நமக்கு நாமே பொய் சொல்லிக்குவோம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா அவங்க முன்னாடி சொன்ன அந்த இனிமையான வார்த்தைகளை நம்ம உண்மையா நம்ப விரும்புறோம். ஆமா, ஐ லவ் யூ அப்படின்னு டைப் பண்ண 2 செகண்ட் போதும். தனிமையில இருக்கும்போது நிலா வெளிச்சத்துல உனக்கு தாஜ்மஹால் கட்டுவேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஏன்னா வார்த்தைகளுக்கு விலை இல்ல, அதுக்கு எந்த செலவும் ஆகாது. ஆனா ஒரு சின்ன குடும்ப பிரச்சனை வந்த உடனே என்ன விட்டுடோ, என் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க, அப்பாக்கு நெஞ்சு வலி அப்படின்னு ரொம்ப ஈஸியா எஸ்கேப் ஆகுற நபர்களை நம்ம நிறைய பாக்குறோமே. அதனாலதான் சாணக்கியர் மனிதர்களை எடை போட ஒரு கடுமையான சோதனையை முன்வைக்கிறார். ஒருத்தர் சந்தோஷமா இருக்கும்போது அவங்க உங்ககிட்ட காட்டுற அன்பை வச்சு அவங்கள எடை போடக்கூடாது. பின்ன எப்ப எடை போடுறது? சூழ்நிலை மோசமா இருக்கும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். உங்க கையில காசு இல்லாதப்ப அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய நோய் வரும்போது அவங்க உங்க கூட ஒரு தூண் மாதிரி நிக்கிறாங்களா அல்லது ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு விலகுறாங்களா? இத நான் இன்னொரு விதமாவும் கேக்குறேன். அவங்க கோபமா இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? மிக மிக முக்கியம். 2 பேருக்கும் இடையில ஒரு சண்டை வரும்போது உங்க பலவீனங்களை அவங்க உங்களுக்கு எதிரா பயன்படுத்துறாங்களா, உங்களை தரக்குறைவான வார்த்தைகளால திட்டுறாங்களா அப்படிங்கறத உன்னிப்பா கவனிங்க. அப்போ அதுதான் அவங்களோட உண்மையான முகம். ஆமா, ஒருத்தர் உங்களை எப்படி நடத்துறாரு அப்படிங்கிறது தான் அவங்களோட உண்மையான உணர்வோட பிரதிபலிப்பு. அவங்க உங்களை பார்த்து சொல்ற இனிமையான வார்த்தைகள் அல்ல, செயல்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. தகுதி இல்லாதவங்களுக்கு உங்க அன்பை கொடுத்து உங்க எதிர்காலத்தை நரகமாக்கிக்காதீங்க. இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை. காதல் குருடானது அப்படின்னு சொல்லி நாமே அவங்களுக்கு வக்காலத்தை வாங்குறது நிறுத்தணும்.
அவங்க நம்மள உதாசீனப்படுத்துறாங்க, அவங்க செயல்கள்ல முரண்பாடு இருக்குன்னா, அங்க சுயமரியாதையை விட வேற எதுவும் பெருசு இல்லைன்னு உடனே விலகிடணும். அதான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 5 விஷயங்களும் எப்பவும் கிடைப்பவரா இல்லாம ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குறது, ஒரு திறந்த புத்தகமா இல்லாம மர்மமா இருக்கிறது, உதாசீனப்படுத்தும் போது பிச்சை எடுக்காம விலகுறது, காதலை விட லட்சியத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது மற்றும் வார்த்தைகளை விட செயல்களை மட்டுமே நம்புறது. இதெல்லாம் ஒரு பெரிய லைஃப் லெசன்ஸ். கண்டிப்பா. இவை வெறும் காதலுக்கான ஆலோசனைகள் மட்டும் இல்ல. இது ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உங்க ஆளுமையையும் கம்பீரமா மாத்தக்கூடிய ஒரு உளவியல் ராஜதந்திரம். உண்மையான அன்பும் மரியாதையும் நீங்க கெஞ்சி வாங்குறது கிடையாது. அது உங்க ஆளுமைய பார்த்து அவங்க உங்களுக்கு தானாகவே கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை. மிகச்சரியா சொன்னீங்க. இனிமேல் உங்கள மதிக்காத ஒருத்தருக்காக நைட் 1 மணிக்கே நீங்க முழிச்சிருக்க கூடாது. உங்க நேரமும் கண்ணீரும் உங்க வளர்ச்சிக்காக மட்டுமே செலவாகணும். இத நீங்க செயல்படுத்த தொடங்கின அடுத்த நிமிஷமே உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கைக்கு வந்துடும். 100க்கு 100 உண்மை. இறுதியாக இந்த ஆழமான அலசல முடிக்கிறப்போ நீங்க தனியா சிந்திச்சு பார்க்க ஒரு தூண்டுதலான கேள்வியை நாங்க விட்டுட்டு போறோம். இந்த உளவியல் விதிகளை பின்பற்றி உங்கள மதிக்காதவங்கள தைரியமா விலக்கி வச்சு உங்க லட்சியத்தை அடைஞ்சு நீங்க ஒரு முழுமையான ராஜாவாகவோ அல்லது ராணியாகவோ மாறின பிறகு ஒரு காலத்துல உங்களை அவமதித்த அந்த நபரோட கவனம் உங்களுக்கு உண்மையிலேயே தேவைப்படுமா? அல்லது உங்க தரத்துக்கு சமமான, உங்களை புரிஞ்சுக்கிற பல மடங்கு தகுதியான ஒருத்தருக்காக உங்க சிம்மாசனத்தின் அருகில் உள்ள இடம் காத்துக்கிட்டு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. விடை உங்க கைகள்ல.